கொடூரம் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதை ஏன் இவ்வளவு பெருசா பேசுறோம்னா, ஒரு பெண் தைரியமா வெளிச்சத்துக்கு வந்து செஞ்ச அநியாயத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால. திருவள்ளுவர் தினத்தை அறிவிச்சதே எங்க புரட்சி தலைவர். திருவள்ளுவரை வச்சு விளம்பரம் எல்லாம் அப்புறம் கொடுக்கலாம். திருவள்ளுவர் சொன்ன மாதிரி ஆட்சி பண்ண முயற்சி பண்ணுங்க. புரட்சி தலைவருக்கும் மக்களால் நான், மக்களுக்காகவே நான் வாழ்ந்து வரலாறான புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் என் வணக்கங்கள். கொற்ற மலையிலையும் என் பேச்சை கேட்க நம்ம அண்ணன் கேடிஆர் அவர்களை பார்க்க கொற்ற மலையில நிக்கிற தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் உள்ளது உள்ளபடி நல்லபடி கூற துடிக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என் வணக்கங்கள். அரசியல் அதிரடி, சிவகாசியின் சரவெடி, கேட்காமலே கொடுப்பாரு அண்ணன் கேடிஆர். விருதுநகர் மாவட்டத்தின் சின்ன வாத்தியாரு, நட்பு வந்தா ஃப்ரெண்டா இருப்பாரு, நரித்தனம் பண்ணா பெண்டெடுப்பாரு, ஊருக்காக உறவுக்காக உசுரையும் தருவாரு, கூப்பிட்ட குரலுக்கு உதவி செய்ய ஓடி ஓடி வருவாரு. என் அன்பான பாசமான அண்ணனுக்கு என் வணக்கங்களை தெரிவிச்சு இந்த வாய்ப்புகளுக்கு நன்றிகளை கூறுறேன். நாங்க ராஜபாளையத்துல மீட்டிங் பண்ண உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஏன்னா என் கூட பிறக்காத சகோதரர் அண்ணன் பாபுராஜ் அவர்கள் என் மேல தனி பாசம் இருக்கிறவர். ராஜபாளையம் மக்களை சந்திக்கிறதே ஒரு தனி சந்தோஷம். எத்தனையோ சிறப்புகள் இருக்கு ராஜபாளையத்துக்கு. மதுரை ராஜா தன் தளபதிகளோட வீரத்துக்கு பரிசா கொடுத்தது இந்த ராஜபாளையம். உழைப்புக்கு பேர் போன இடம். இந்த மண்ணில் வாழ்ற மக்கள் மட்டும் இல்ல, காவல் காக்கிற நாய்கள் கூட வீரத்தோட விசுவாசத்தோட பெருமையோட வாழும். பருத்திக்கும் விவசாயத்துக்கும் சிமெண்ட்டுக்கும் தென்னைக்கும் விஞ்ஞானத்திலையும் விவசாயத்திலையும் பேர் போன ஊர் இந்த ராஜபாளையம். இந்த மக்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டு புரட்சி தலைவர் பிறந்த நாள் தென் மாவட்டத்தில் பேசணும்னு நினைச்சேன். ஏன்னா தென் மாவட்டங்கள் புரட்சி தலைவருக்கு இரண்டாம் தாய்மாரி. அதிமுக ஆரம்பிக்கணும்னு நினைச்ச உடனே புரட்சி தலைவர் கூட்டத்தை நடத்த தேர்ந்தெடுத்த முதல் இடம் மதுரை. அன்னைக்கு புரட்சி தலைவர் நம்பி தமிழ்நாடு தமுக்கம் மைதானத்தில் வந்து குவிச்சது. அன்னைக்கு தரையா தெரியல, தலை மட்டும் தான் தெரிஞ்சது. இந்த தென் மாவட்டத்து மக்கள் கொடுத்த உற்சாகத்திலையும் தைரியத்திலையும் வீரத்திலையும் தான் அதிமுக ஆரம்பிச்சாரு புரட்சி தலைவர். இந்த விருதுநகர் மாவட்டத்தை உருவாக்குனது புரட்சி தலைவர். ஸ்டாலின் மாதிரி அப்பா பேரோ அம்மா பேரோ வைக்காம கர்ம வீரர் காமராஜர் பேரை சுட்டி அழகு பார்த்தவர் புரட்சி தலைவர். புரட்சி தலைவர் தமிழக மக்களுக்கு எத்தனையோ சாதனைகள் செஞ்சாரு. மக்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம். நாங்க உண்மைகள் பேசுறதுனால, புரட்சி தலைவர் பத்தி பேசுறதுனால, அண்ணன் கேடிஆர் அவர்கள் பத்தி பேசுறதுனால, தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டங்களை பத்தி பேசுறதுனால மலையா விட்டுடுச்சு. நீங்க எல்லாரும் உட்கார்ந்துக்கலாம், நம்ம எல்லாரும் நிம்மதியா பேசலாம். அண்ணா உட்காருங்க, மலை நின்றுடுச்சு. இனிமே அரை மணி நேரம் வெளுத்து வாங்க போறோம். உட்காருங்க. சட்டசபையில சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசுறதெல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ரகுபதிக்கு கட்டம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொலை, கொள்ளை, ஆள் கடத்தல், கற்பழிப்பு, கஞ்சா கடத்தல் எது நடந்தாலும் தப்பு செஞ்சவனை கண்டுபிடிக்கிறது ரகுபதிக்கு இரண்டாவது வேலை தான். அவரோட முதல் வேலை இவன் எந்த ஏரியா திமுக கார, எந்த அணியை சேர்ந்த திமுக காரான்னு கண்டுபிடிக்கிறது தான் அவரோட முதல் வேலை.
இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன கொடூரம் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதை ஏன் இவ்வளவு பெருசா பேசுறோம்னா, ஒரு பெண் தைரியமா வெளிச்சத்துக்கு வந்து செஞ்ச அநியாயத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அண்ணா யூனிவர்சிட்டியில ஒருத்த படிக்கிற பொண்ண செதைச்சிருக்கா. அவன் மேல ஆக்ஷன் எடுக்காம அவங்க கமிஷனர், சென்னை கமிஷனர் இஷ்டத்துக்கு பேசுறாரு. அவர் காவல்துறை கமிஷனரா இல்ல கார்ப்பரேஷன் கமிஷனரா புரிய மாட்டேங்குது. போலீஸ் சொல்றாங்க எஃப்ஐஆர் போலீஸ் கிட்ட இருந்து தான் லீக் ஆச்சுன்னு. அப்போ உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற கிரிமினலை நீங்க கண்டுபிடிக்கலன்னா வெளியில இருக்கிற கிரிமினலை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுலயும் தப்பு செஞ்ச ஞானசேகரன் வீட்டுல அமைச்சருக்கு பொன்னாட போத்துற மாதிரி போட்டோ இருக்கு. அந்த அமைச்சர் அவங்க வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி போட்டோ இருக்கு. அப்ப போலீஸ் எப்படி பிடிப்பாங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு சொல்லுது, பலாத்காரம் செஞ்சவன், தப்பு செஞ்சவன் சாரன்னு ஒருத்தர் கிட்ட பேசினான்னு. ஆனா கமிஷனர் சொல்றாரு அக்யூஸ்ட் போன் ஃளைட் மோட்ல இருந்தது. அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ண நம்பல, குற்றவாளிய நம்புறாரு கமிஷனர். அப்ப எப்படி நியாயம் கிடைக்கும்? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு புரியல. எவனோ ஒரு சார் இருக்கா, அந்த சாரை காப்பாத்துறதுக்கு இத்தனை சார்களும் சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மரத்தை வச்சு புலிய விரட்டின பெண்கள் வாழ்ந்த பூமி இந்த தமிழ்நாடு. ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சியில பல் முளைக்காத குழந்தையில இருந்து பல் கொட்டின பாட்டி வரைக்கும் யாருமே நிம்மதியா ரோட்ல நடமாட முடியறது இல்ல. அதிமுக ஆட்சி காலத்துல எப்படி இருந்தீங்க? அம்மாவோட ஆட்சி காலத்துல எப்படி இருந்தீங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு தப்பு நடந்தா, தப்பு செஞ்சவன் எம்எல்ஏவா இருந்தாலும் அமைச்சரா இருந்தாலும் அதிகாரியா இருந்தாலும் எங்க அம்மா என்ன நடவடிக்கை எடுத்திருப்பாங்க? எத்தனை நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க? அமைதி பூங்காவா இருந்தது தமிழ்நாடு. ஆனா இன்னைக்கு எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கிறோம்னு சொல்லி பெண்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தார் ஸ்டாலின். உண்மையில பேசணும்னா இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி நடக்குதுன்னா அது தமிழ்நாட்டு பெண்கள் போட்ட பிச்சை. ஆனா திமுக இருக்கிற திமிர் பிடிச்ச அமைச்சருங்க 1000 ரூபாய் உங்க பெண்களுக்கு போடுற பிச்சைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 1000 ரூபாய் திமுக உங்களுக்கு தர உரிமை தொகை கிடையாது. உங்க உரிமைகளை பறிக்கிறதுக்கு அவங்க விலையை நிர்ணயிச்சாங்க. அதுதான் இந்த 1000 ரூபாய். ஏதோ கூட்டணி பலத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஸ்டாலின் பேசுறாரு, நாங்க 100 வாங்குவோம், 150 வாங்குவோம், 200 வாங்குவோம், 250 வாங்குவோம். இதே நிலைமையில ஆட்சி போச்சுன்னா ஒரு முறை வாங்கினாங்களே 1991 வெறும் 2 சீட்டு, அந்த 2 சீட்டு கூட கிடைக்காது. நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா படிக்கிற பையன் என்னைக்குமே நான் 100க்கு 100 வாங்குவேன்னு சொல்லவே மாட்டான். பாஸ் ஆகவே திணற பையனை கேளுங்க, ஓ நான் 150 வாங்குவேன்னு சொல்லுவான். அதே மாதிரிதான் ஸ்டாலின் என்னைக்குமே ஏமாத்தி வாங்க போற வாக்குகளுக்காக மட்டுமே பேசுவாரு. அவர் கொடுத்த வாக்குறுதிகளை பத்தி பேசவே மாட்டாரு. இப்ப புரியுத மக்களே ஏன் திமுக 2வது முறை ஆட்சிக்கு வராதுன்னு? ஏன்னா முதல் முறை அவங்க ஆட்சி பண்ணும் போதே மக்களுக்கு புரிஞ்சிடும், செத்தவன் கையில வெத்தலை பாக்கு கொடுக்கிறதும் திமுக கையில ஆட்சி கொடுக்கிறதும் ஒண்ணுதான், ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு. மேடைக்கு மேடை அப்பாவும் பையனும் நாங்க இலவசம் கொடுத்தோம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பனாத்திக்கிட்டு இருக்காங்க. திமுக உண்மையில தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன கொடுத்தாங்க? டிவி கொடுத்தாங்க. சன் டிவி வளர்ந்துடுச்சு. 1000 ரூபாய் கொடுத்தாங்க, சாராயம் வளர்ந்துடுச்சு. சமூக நீதி இருந்தாங்க, ஜாதி கட்சி வளர்ந்துடுச்சு. திராவிட மாடல் இருந்தாங்க, திருட்டுத்தனம் வளர்ந்துடுச்சு. பெண் உரிமை ஆட்சி இருந்தாங்க, போக்சோ வளர்ந்துடுச்சு. மற்றபடி தமிழ்நாட்டு மக்களுக்காக
இந்த ஆட்சி ஒரு ஆணியும் புடுங்கல. நம்ம ஆட்சி காலத்துல நம்ம எல்லாம் எத்தனையோ இலவசங்கள் கொடுத்திருக்கோம். ஆனா நாங்க கொடுத்தது எல்லாமே இலவசங்கள் கிடையாது, உதவிகள். ஏழை மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுத்தோம், லேப்டாப் கொடுத்தோம். ஏழை பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தோம். வீட்டு வேலை எல்லாம் பண்ணிட்டு வெளியில போய் வேலை பார்த்துட்டு வர்ற குடும்ப தலைவிங்களோட சுமையை குறைக்க மிக்ஸி கிரைண்டர்னு கொடுத்தோம். எல்லாரோட வாழ்க்கையிலையும் வெளிச்சம் வரணும்ன்றதுக்காக 100 யூனிட் மின்சாரம் இலவசமா கொடுத்தோம். ஒருவேளை உணவாவது மக்களுக்கு கிடைக்கணும்னு கோவில்ல அன்னதான திட்டம் கொண்டு வந்தோம். இப்படி மக்கள் தேவைகளுக்காக தேடி தேடி பார்த்து பார்த்து செஞ்ச அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அம்மாவோட ஆட்சி, அண்ணன் எடப்பாடியாரோட ஆட்சி. மக்கள் பத்தி யோசிக்காம ஸ்டாலின் பத்தியும் அவரோட குடும்பம் பத்தியும் அவர் பையன் பத்தியும் அவர் பேரன் பத்தியும் யோசிச்சு அவங்களுக்கு முரஸ்வாசல் செய்யறதுலயே துடியா துடிக்கிறாங்க இன்னைக்கு கவர்மெண்ட் அதிகாரிகள். அப்போ அவங்க எங்க மக்களை பத்தி யோசிப்பாங்க? நீங்க எல்லாரும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பார்த்திருப்பீங்க. தளபதி போய், சின்ன தளபதி போய், இப்போ குட்டி தளபதி வந்து இருக்காரு. அந்த குட்டி தளபதியோட மடியில ஜூஸ் விழுந்தா தட்டி கொடுக்கிறதுக்கு ஒரு அமைச்சர், அந்த பேரன் வந்தா சீட்டு விட்டு கொடுத்து எழுந்திருக்கிறதுக்கு ஒரு கலெக்டர். அந்த அம்மாவும் எழுந்திருக்கல, அமைச்சர் அதட்டி எழுப்புறாரு. நல்லா பாக்குறோம் நீங்க பெண்களுக்கு கொடுக்கிற மரியாதை, அதுவும் படிச்சு கலெக்டரா இருக்கிற பெண்களுக்கு கொடுக்கிற மரியாதை. நீங்கெல்லாம் சமூக நீதி, சனாதனம், பகுத்தறிவுன்னு பேசி பெரியார் சமாதி பக்கமோ அண்ணா சமாதி பக்கமோ போயிடாதீங்க. பேயா வந்து செவல்லையா போடுவாங்க. இதுக்கா சொன்னாங்க பெரியவங்க முன்னாடியே, வெண்டக்காய் சுட்டக்கா வெள்ளரிக்காய் விளங்கவே விளங்காத திமுக 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சுட்டாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏது திமுகன்னு கேட்காதீங்க. அப்ப சொன்ன திமுக தீன்னா திருட்டுத்தனம், மூன்னா முட்டாள்தனம், கான்னா களவாணித்தனம். ஆனா இன்னைக்கு இருக்கிற திமுகக்கும் அது கரெக்டா பொருந்தும். இன்னைக்கு ஸ்டாலின் திருவள்ளுவரை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு இந்த கொடுமை எல்லாம் எங்க போய் சொல்ல? திருவள்ளுவரை கொண்டாடணுமா தமிழகம்? ஸ்டாலின் சொல்றார். ஸ்டாலினுக்கு தெரியுமோ தெரியாதோ, திருவள்ளுவர் தினத்தை அறிவிச்சதே எங்க புரட்சி தலைவர். திருவள்ளுவரை வச்சு விளம்பரம் எல்லாம் அப்புறம் கொடுக்கலாம். திருவள்ளுவர் சொன்ன மாதிரி ஆட்சி பண்ண முயற்சி பண்ணுங்க. நாடொரும் நாடி முறை செய்யா மன்னன், நாடொரும் நாடு கெடும். அப்படின்னா அவரோட ஆட்சியில தினம் தினம் நடக்கிற நல்லது கெட்டது அறிஞ்சு நல்ல முறையில நியாயமான முறையில ஒரு மன்னன் ஆட்சி செய்யலன்னா அந்த நாடு தினம் தினம் கெட்டு போகும். இது நாங்க அதிமுக காரங்க சொன்னதில்ல, திருவள்ளுவர் சொல்லிருக்கார். இன்னைக்கு உண்மையில தமிழ்நாடு எப்படி இருக்கு? யந்திர பொம்மை மாதிரி ஒரு முதல்வர், இலவச இணைப்பா ஒரு துணை முதல்வர், எதை திருடலான்னு துடிக்கிற எம்எல்ஏக்கள், எதை வேணும்னாலும் திருடலான்னு அலைகிற அமைச்சர்கள், தட்டி கேட்டா குண்டாஸ்ல தூக்கி போடுற வேலை பார்க்கிற காவல்துறை, காய்கறி விற்கிறவங்க கிட்ட கூட கமிஷன் அடிக்கிற கவுன்சிலருங்க, கண்ணுல படுற பொண்ணுங்கள் எல்லாம் கெடுக்கணும்னு நினைக்கிற திமுக கரவேட்டிகள், ஜாதி வெறி பிடிச்ச திமுக நிர்வாகிகள், எலெக்ஷன் வந்தப்ப மட்டும் மக்களை பத்தி யோசிப்போன்னு திமிர் பேச்சு பேசுற துரைமுருகன்கள், ஓட்டு போட்ட பெண்களை ஓசி டிக்கெட்டுங்கன்னு கேலி பேசுற பொன்முடிகள், ஜல்லிக்கட்டுல கூட ஜாதி பார்க்கிற மூர்த்திகள், பேரன் ஜூஸ் குடிச்சான்னு பிரேக்கிங் நியூஸ் போடுற ஜால்ரா ஊடகங்கள், எதிர்த்து கேள்வி கேட்டா குண்டர்ஸ்ல போடலான்னு ஐடியா கொடுக்கிற அரசு வக்கீல்கள், எல்லாத்துக்கும் மேல 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் அது குழந்தையோ பொண்ணோ பொம்பளையோ பாட்டியோ வித்தியாசம் பார்க்காம பெண்ணா இருந்தா போதும்னு இன்னைக்கு சூறையாடுற போத வெறி பிடிச்ச மிருகங்கள் அந்த மிருகங்களை காப்பாற்றுற சார்கள்
திமுகக்கு ஓட்டு போட்டா இன்னைக்கு திமுக கட்சிக்காரங்க மட்டும்தான் ஸ்டாலின் குடும்பத்துக்கு கொத்தடிமையா இருக்காங்க. மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்தா ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஸ்டாலின் குடும்பத்துக்கு கொத்தடிமையா மாறிடுவாங்க. தயவு செஞ்சு பெண் குழந்தைங்களும் தமிழகத்தின் தாய்மார்களும் முதியவர்களும் நிம்மதியா மானத்தோட உசுரோட வாழணும். அண்ணா எப்ப தேர்தல் வந்தாலும் ரெட்டாலைக்கு ஓட்டு போடுங்க. காட்டுல இருந்தாலும் நாட்டுல இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான். ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் எனக்குமே எங்க அண்ணன் எடப்பாடியார் ராஜா தான். எடப்பாடியார் முதல்வர் சீட்ல இருந்தா எதிர்கட்சி தலைவர் சட்டையை கிழிச்சுக்கிட்டு சட்டசபையில இருந்து ஓடிடுவாரு. அதே எங்க எடப்பாடியார் எதிர்கட்சி சீட்ல இருந்தா முதல்வர் கூட சபாநாயகர் முதுகு பின்னாடி போய் ஓடி ஒளிஞ்சிப்பாரு. சிரிச்சு பேசுறதுனால எடப்பாடியார் சைலண்ட்னு நினைக்கிறாங்க. எங்க எடப்பாடியார் சைலண்ட் இல்ல, வைலண்ட். ஸ்டாலின் குடும்பத்துக்கு கூஜா தூக்குற கொத்தடிமை அமைச்சர்களே, நீங்க ஏறி பேசுனா இறங்கி பேசுவார். எங்க எடப்பாடியார நினைச்சு பேசுனீங்களா? நீங்க ஏறி பேசுனா எங்க அண்ணன் எகிரி பேசுவாரு. ஒரு பச்சை தமிழனுக்கு பிறந்து தமிழனா வளர்ந்து தமிழ் மண்ணில வாழ்ந்து இன்னைக்கு தமிழக மக்களுக்காக அரசியல் பண்ற ஒரே தலைவர் எங்க தலைவர், எங்க புரட்சி தமிழர், எதிர்கட்சி தலைவர், நாளைய முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். எடப்பாடியார நம்புங்க, அண்ணன் கேட்டியார நம்புங்க. உங்களை காப்பாத்துவாரு, உங்க வீட்டை காப்பாத்துவாரு, உங்க ஊரை காப்பாத்துவாரு, இந்த தமிழ்நாட்டு மக்களையே காப்பாத்துவாரு. தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியா இருக்கணும் அண்ணா. தமிழ்நாடு மீண்டும் வளர்ச்சி அடையணும் அண்ணா. தமிழ்நாட்டு போலீஸ் மறுபடியும் ஹீரோ ஆகணும் அண்ணா. எல்லாரும் ரெட்டாலைக்கு ஓட்டு போடுங்க. அம்மாவை நம்புனா ஆண்டவனை நம்புன மாதிரி நிச்சயமா நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அதிமுக தொண்டர்கள், என் குடும்பமான தோழர்களுக்கு ஒன்னு சொல்ல விரும்புறேன். தோல்வி எப்பவுமே காயத்தை தரும். ஆனா மறுபடியும் ஜெயிக்கிறோம்னா அந்த காயத்தை நம்ம மறந்துடணும். ஆனா அந்த காயம் ஏற்படுத்தின சொல்லிக் கொடுத்த பாடத்தை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். திமுக மறுபடியும் ஆட்சி பிடிச்சதா, இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்ததா வரலாறே இல்ல. அடுத்த ஆட்சி அதிமுக ஆட்சி. இதுதான் வரலாறு. வரலாறுல எல்லாருக்கும் ஒரு தனி பக்கம் இருக்கும். அந்த பக்கத்தை வெறுமனே விடணுமா இல்ல அந்த வரலாறுல இருக்கிற பக்கத்துல நம்ம பேர் எழுதணுமான்றது உங்க கையில தான் இருக்கு. நம்ம ஜெயிச்சா அதிமுக ஜெயிச்ச மாதிரி இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் ஜெயிச்ச மாதிரி. நம்புங்க தோழர்களே, கழகம் நமதே, கடமை நமதே, நாளை நமதே, எந்த நாளும் நமதே.